சரி, அடிப்படையே பார்த்திங்கன்னா நீர். நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன யோசித்தோன்னா, அதே சமயம் அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் பண்ணாலும் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதே சமயம் அதை எவ்வளோ சிக்கனமாக பண்ணணுன்றதும் நாங்கள் யோசித்தோம். இப்போ நாங்கள் மாடு கொண்டு வந்ததும் எங்களுக்கு அந்த வைக்கோல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தேவைப்பட்டது. அதுக்கு வேண்டி தான் இங்கே ஒரு 2,00,000 செலவு பண்ணி இந்த ஷெட்டு போட்டோம். ஏன்னா அதோட திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதை இன்னும் எஃபெக்டிவாக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஏன் நம்ம மழைநீர் சேகரிப்பு பண்ணக்கூடாது, அந்த ஷீட்லேருந்து வர தண்ணியை ஒரு சேனல் மாதிரி வச்சு ஒரு 2000 லிட்டர்ஸ் டேங்க்கு வச்சு நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். வருடம் முழுக்க எங்கள் சமையலுக்கும் குடிக்கிறதுக்குமே நாங்கள் இந்த மழை நீரை தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாமே, குளிக்கிறதுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான். இதுவே வந்து என்னாகும், ஓவர்ஃப்ளோ ஆகாமல் விடுறதுக்கு ஓவர் ஹெட் டேங்க்கில் இதை வந்து மோட்டர் வச்சு மேலே ஏற்றி விட்டுருவோம். ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 மணி நேரம் பெய்கிற அந்த ஜோரான மழைக்கே ஒரு 2000 லிட்டர்ஸ் ஃபில் ஆகுதுன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்கவுங்க உடம்புக்கு நல்லது வேணும்னா அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு மட்டுமாவது மழை நீரை சேகரத்துக்கு வழியை பார்க்கலாம்.